உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அவங்களுடைய சகோதரி. சரி, அதாவது அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வார நேரம் இருக்குது. அப்ப நோயம் என்ற ஒரு கண்டு சொல்றாரு, நீங்க என்ன ரசூலுல்லாஹ்களை வெட்ட போறீங்க? அதான் அவங்களோட தங்கச்சி என்ன செய்யறா, தங்கச்சி வந்து என்ன செய்யறா, இந்த இஸ்லாத்துக்கு அவ போய் பாருங்கன்னு சொல்றாங்களே. அப்போ உடனே என்ன செய்யறாரு, நேர தங்கச்சியில வீட்டுக்கு போறாங்க. தங்கச்சி வந்து அவர் கணவர் என்ன செய்யறாரு, ஒளிஞ்சிக்கிறாரு. தங்கச்சி குர்ஆன் ஓதிக்கிறத கண்ட உடனேயே கொஞ்சம் கோபமா அடிக்கிறாரு, மண்டை பொழுது ரத்தம் வருது. அதுக்கு பின்னால் உமர் எல்லாம் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் மனசு இலகி உங்களோட இதை காட்டுங்க, என்ன ஓதுறீங்கன்னு காட்டுங்கன்ற. அப்போ சொல்றாங்க, நீங்க வந்து என்ன ஒரு நஜிசான ஆள், முஸ்லிம், அதனால வந்து உங்களுக்கு அப்படி காட்ட முடியாது, நீங்க சுத்தமாயிட்டு வந்தா என்ன செய்யலாம், காட்டலாம்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்கள், இது இந்த கேள்வி உண்மையில சந்தோஷம், கேட்டது சந்தோஷம், விளக்கப்படுத்த வேண்டியது கடமை. முதலாவது, தொழுகைக்கே உது கடமை இல்லை அந்த நிமிஷம், விளங்கிட்டா? அந்த உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தது அது ஆரம்ப கட்டம், இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப கட்டம். தொழுகை எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு, விளங்கிட்டா? உங்களுக்கு விளங்குது? தொழுகை மீராஜின் பொழுது கடமையாக்கப்பட்டது. அப்ப தொழுகைக்கே உது இல்லை, சுத்தத்துக்கு வர என்ன மெயின் சப்ஜெக்ட். அவங்க வச்ச வாதம் சுத்தமா இருந்தா ஓதனம்ன்றதான். அதுக்கு தானே காப்பீடுற வாதத்தை கொண்டு வந்து வச்சாங்க. சுத்தமா இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. அப்ப ஒரு முஸ்ரிக்கேண்டா அவர் நஜீஸா இருக்கிறாரு, அதனால ஓதக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுகையெல்லாம் தொழுதாங்க. தொழுகை கடமையாக்கப்பட்டு கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான் உது கடமையாக்கப்பட்டுச்சு. சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வந்து இஷாவுக்கு என்ன செய்யறாங்க, இக்காமத்துல சொல்லப்பட்ட பின்னால போயிட்டாங்க. லேட்டாகி வராங்க. எங்கள்ல நிறைய பேர் கீழே படுத்து தூங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்தோடனே எழுப்பி என்ன செய்தார்கள், தொழுதார்கள் வருது. இதை வச்சு யாரா பத்துவா கொடுக்கலாமா? பள்ளியில வந்து அரவருக்கு நல்லா தூங்கிட்டு என்ன செய்யலாம், தொழலாம் வண்டி இல்லை. அதெல்லாம் உது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால, உது கடமையாக பொறுவதான் படுது. அப்ப அந்த நிமிடம் தொழுகைக்கே உது கடமையில முதலாவது. இரண்டாவது சப்ஜெக்ட் என்ன தெரியுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன தொடுறது கேட்கல, காட்டுங்க நீங்க என்ன ஓதுனீங்கன்னு காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஓதத்தான் கேட்டார், ஆனால் சுத்தமான நிலையில் ஓதலாம்னு பத்துவா கொடுத்துக்கிறாங்க. மற்ற கருத்துள்ள சகோதரர்கள் சுத்தமான நிலையில் ஓதலாம், தொடக்கூடாது, சுத்தமான நிலையில் ஓதலாம். அப்ப இந்த செய்தியை வச்சு சொல்றேன்னா ஓதவும் கூடாதுன்னு சொல்லணும். அப்ப மாதாயோட பெண்கள் 7 நாளைக்கு குர்ஆனை நினைச்சியும் பார்க்கல, ஆயத்துல் குர்சியும் ஓதல. அப்படியா இல்லையா? ஆயத்துல் குர்சி என்ன செய்ய முடியாது, ஓத முடியாது. அதுக்கு ஒரு சகோதரர் சொல்லுகிறார், ஆயத்துல் குர்சி ஓதலாம் துஆன்னு நினைச்சு, துஆ நினைச்சு ஓதலாம். அப்ப நான் திருப்பி கேட்டேன், என்ன செய்யற, நம்ம வந்து இந்த மாதிரி ஆயத்துல் குர்சி ஓதலாம் துஆன்னு நினைச்சேன்னா சுஜூதுல குர்ஆன் ஓதக்கூடாது. ஒரு ஆள் ஆயத்துல் குர்சியை துஆ நினைச்சு சுஜூதுல ஓதலாமா? கூட சரியா? அதனால இதெல்லாம் குதர்க்கமான சப்ஜெக்டுகள். அந்த செய்தியில காட்டுங்கன்னு சொல்றாங்க தானே, காட்டுங்கன்னு சொல்றா பார்க்கத்தான் கேட்கிறார் ஓதுறதுக்கு, வேற மத்தபடியானதும் இல்லை. மூன்றாவது, இதை இமாம் ஸஹபி அவர்கள் தங்களோட சியரு அலாமி நுபலா என்ற நூலில் இது ஒன்று நிராகரிக்கப்பட்ட ஒரு செய்தி, இப்படி ஒரு சம்பவமே நடக்கல என்றார். நினைக்கிட்டா இது நடந்திருந்தாண்டா தான் ஒரு விளக்கம் சொன்னேன் உங்களுக்கு. இப்படி ஒரு சம்பவமே நடக்கல. இமாம் ஸஹபி ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான அறிஞர்கள் ஒரு ஆள். இமாம் ஸஹபி ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான அறிஞர்கள் முன்கருன் என்றார். உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்ற சம்பவம் சஹீஹ் புகாரில வருது. எப்படி இஸ்லாத்தை ஏற்றார் தெரியுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நீங்க தான் முதலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லப்பட்டால் அவருக்கு கோபம் வருமா? ஏன் கோபம் வருமானா, நாங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முடிவெடுத்துட்டோம். வாப்ப சொன்னார் நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி, நான் போய் பார்க்க போனேன். ரசூலுல்லாஹ் அங்க தூங்கிட்டு இருந்தாரு, வந்துட்டேன். திருப்பி இன்னொரு முறை பார்க்க போனா அவர் வந்திருந்தாரு. உடனே நான் என்ன செஞ்சேன், இஸ்லாத்தை 2 பேரும் பார்க்க போன ஃபர்ஸ்ட், ரசூலுல்லாஹ் தூங்க திருப்பி வந்துட்டோம். மறுபடி போனா ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எழும்பிக்கிறாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாப்பாவோட பேத்து இன்னொரு முறை என்ன செஞ்சேன், பையத்து செய்தேன். இதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முறை. புகாரில வர செய்தி, எங்க சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி. இதுதான் உமர்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களுடைய. ஃபாத்திமாவை யாரு, அவருடைய தங்கச்சி ஃபாத்திமாவுக்கு பேத்து அடிச்சு வெட்டி அப்படியெல்லாம் என்ன செய்யல, வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது புகாரில் அவர் இஸ்லாத்தை ஏற்ற செய்தி. அடுத்து அந்த செய்தியில் ஆதாரம் இல்லை. இன்னொரு கேள்வி வந்தது என்னன்னு சொன்னால், டாய்லெட்ல குர்ஆன் ஓதலாமா? ஓதக்கூடாது. ஏன்? நஜீஸான இடம், நஜீஸான இடத்திலேயே ஓதப்படாண்டா நஜீஸான நிலையில ஓதலாமா? நம்ம மாதாவிடாயில் இருக்கிறோம் அல்லது ஜுனுபாலியாக ஓதலாமா அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வி கேட்கக்கூடாது, தொலையெல்லாம் போயிடும். விளங்கிட்டா? விளங்கப்படுத்துறேன் எப்படி என்று சொல்லி. நஜீஸான இடம் என்பது வேற, தமிழ்ல நம்ம நஜீஸ்னு சொல்ற வேற. ஒரு சம்பவம் சொல்ற கேளுங்க. இது வந்து இப்ப நான் சொல்ற போற செய்தி சஹீஹுல் புகாரியில் 281. இந்த கேள்விக்கு நேரடியா ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. இப்போ நஜீஸா நிலைமையில ஒரு முஸ்லீம் நான் தொழலாமா ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. நான் இது 281வது இலக்கம் சஹீஹுல் புகாரி. கேட்டது சந்தோஷம், விளக்கம் சொல்றேன்.
அதாவது நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய்க்கின்றது. அப்ப ஜுனுபாலி ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல உட்கார்ந்தார்கள். நான் மெதுவா உட்கார்ந்துட்டு ஃபன் சலல் தூ மெதுவா நழுவி போயிட்டாங்க இருந்து. ஏன் தெரியுமா? நான் ஜுனுபாலியா இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் பேச ஒருமா ஏஞ்சி போயிட்டு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வந்துட்டேன். ரசூலுல்லாஹ் கிட்ட எங்க போனீங்க சொன்னா, இப்படித்தான் ஜுனுபாலியா இருந்தேன், அதான் ஓடுனேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். இன்னல் முஃமின லா யன்ஜுஸ், மூமின் நஜீஸாக மாட்டானப்பானாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு மூமின் நஜீஸாக மாட்டான். கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிக்கிறாங்க. எட நஜீஸ் ஆகும் எல்லாம் நஜீஸ் நம்ம தமிழ்ல சொல்ற வேற சொல்லில்லாததுக்கு ஹதீஸ்ல எங்கே ஒரு மூமின் நஜீஸ் ஆயினு வராது. விளங்கிட்டா? அசுத்தமாகிறதுக்குள்ள வேற சொல் தான் வரும். நஜீஸ் ஆயினு என்ன செய்யாது, வரவே வராது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அதாவது முஸ்லிம்களை பொறுத்த முஸ்ரிக்கீன்கள் என்னது, ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா, இதுக்கு பின்னால மஸ்ஜித் நபவிக்கு வரக்கூடாது. காரணம் தெரியுமா? அவர்கள் நஜீஸானவர்கள். முஸ்லிம் போகலாமா? அப்ப ஜுனுபாலியாவும் போகலாம், எல்லா மாதிரியும் போகலாம். அவன் நஜீஸ் ஆக மாட்டான். காவிர்கள் போகக்கூடாது என்றான். அதனால ஒரு முஃமின் எப்பயும் நஜீஸ் ஆக மாட்டான். அடுத்தது நம்ம வயிற்றுக்குள்ள மலம் இருக்கு, தொழலாமான்னு கேட்டா எப்படி விளங்கிட்டானே? நம்ம அல்லாஹ் தொழ வயிற்றுக்குள்ள மலம் இருக்குதே, சலம் இருக்குதே தெரியுமே, கன்ஃபார்மா இருக்கே. நம்மளுக்கு முடுக்கிறது ரெண்டாவது, அதுக்கு முந்தி இருக்கும். விளங்கிட்டா? அப்ப அந்த நிமிஷம் இருக்கும் என்று கன்ஃபார்மா இல்லை, எப்படி தொழுகிறது? தொழ இயலாது. ஏன்? நஜீஸ் உள்ளுக்கே ரெடியா ஆல்ரெடி. அதனால அப்படி கேட்க கூடாது. விளங்கிட்டா? இஸ்லாம் ஒரு இடத்துக்கு போவானா நஜீஸ் ஓதக்கூடாது, அவ்வளவுதான். மற்ற இடத்துக்கு வரலையே, அதான் இபாதத்துல கியாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தானே. அதனால அந்த கேள்வி என்ன செய்யாது, அதுக்கு ஒரு பதிலான